ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா அகைன் யூடபிள்யூ மால் தான் போயிட்டுருக்கோம். அதே கோல்டு வாங்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இப்போ ஏன் போகிறோம் அப்படின்னா, இது ஆக்சுவலி யூடபிள்யூ மாலுக்கு நம்ம தேர்ட் வீடியோ போடுறோம். இப்போ ஏன் நம்ம போகிறோன்னா, லாஸ்ட் டைம் நம்ம அக்ஷய திருத்தி அப்போ நகை வாங்கியிருந்தோம் இல்லையா, அப்போ வெளியில் ஒரு கேம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கேமில் நம்ம ஒரு கிஃப்ட் வவுச்சர் வின் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டைம் கூட வீடியோட எண்டில் காமிச்சிருப்பேன். அது வந்து ஒரு 500 ட்ரம்ஸ்க்கான கிஃப்ட் வவுச்சர் அது. ஸோ நம்ம அந்த 500 கிஃப்ட் அதெல்லாம் அதில் வந்து கண்டிஷன் அப்ளைட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ அவங்க என்னென்ன கண்டிஷன் சொல்லுவாங்க நமக்கு தெரியாது. எவ்வளோக்கு வாங்கினா இந்த வவுச்சர் செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ், நம்ம இது வரைக்கும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் போனதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கல்யாணில் போய் வாங்க போகிறோம். ஸோ இப்போ அந்த கிஃப்ட் வவுச்சரை வச்சு அந்த கல்யாண் ஜுவல்லர்ஸில் நம்ம எத்தனை கிராம் வரைக்கும் வாங்க முடியுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த யூடபிள்யூ மால் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே, அதாவது ஓப்பன் பண்ணதுலேருந்தே ஃபஸ்ட்டு டேலேருந்து நம்ம இதோட 3 தடவை வந்துட்டோம் நம்ம இந்த கடைக்கு. ஃபஸ்ட்டு டே வாங்கியிருந்தோம், அப்புறமா அக்ஷய திருத்தி அப்போ வாங்கியிருந்தோம், அதுக்கப்புறம் இப்போ தேர்ட் டைம் வரும். ஸோ 2 வாட்டியும் மலபார் தான் வாங்கியிருந்தோம். இந்த வாட்டி நம்ம கல்யாணில் வாங்க போகிறோம். ஆக்சுவலி 500 கிராம்ஸ் அவன் வவுச்சர் கொடுத்துருக்கான்னா மேபி 1000 வரைக்குமாச்சு வாங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1000 கிராம்ஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 500 செல்லும், இந்த வவுச்சர் செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அது போய் ஃபுல்லாக என்னென்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னு நம்ம செக் பண்ணிடலாம். இதுதான் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இங்கே டிசைன்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க டிசைன்ஸ் எல்லாம். அதுவும் நாங்கள் இப்போ இந்த 500 வவுச்சரை பற்றி பேசியிருந்தோம். நான் என்ன நினச்சேன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1000 ஆச்சு வாங்க சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, 500 கிராம்ஸ்க்கு மேலே நீங்கள் வாங்கினாலே இந்த வவுச்சர் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆனால் அது பயங்கர ஷாக் உண்மையிலேயே. நான் ஓகே, இதுக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் வைக்கணும் அப்படின்னு அப்படி கண்டிஷன் வைப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவங்க 500க்கு மேலே வாங்கினாலே போதும், இந்த வவுச்சர் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, ஒரு செயினுக்கு வந்து டாலர் மாதிரி காட்டுங்க, சும்மா ஒரு கிராம் 2 கிராமில் காட்டுங்க, அது எவ்வளோ வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த ஹார்ட் இன் ஷேப்பில் டாலர் தேடிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ஹார்ட் இன் ஷேப் டாலர் கிடச்சிடுச்சு. 500 கிராம்ஸ்க்கு இந்த டாலர் வந்து பார்த்திங்கன்னா 2 கிராம் வருது. 2 கிராமுக்கு 640 கிராம்ஸ் இதோடைய ரேட்டு. ஸோ 640ல் 500 வவுச்சர் போச்சுன்னா நீங்கள் வெறும் 140 கிராம்ஸ் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 140 கிராம்ஸ்க்கு நான் 2 கிராமில் கோல்டு. ஓகே, இது வந்து எனக்கு வந்து பயங்கர லாபம் தான். நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி இருக்கும்னு. அதுவும் நாங்கள் எதிர்பார்த்த டிசைன்லேயே அழகாக சூப்பராக ஹார்ட் இன் ஷேப்பில் ஒரு யூனிக் ஸ்டைலில் இருந்தது அது பார்க்குறதுக்கு. பாப்பாவுக்கு விளையாடுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க போல். நாங்கள் வரும்போது ஃபுல்லாக ஆளுங்க அதிகமாக இல்லை, ரொம்ப எம்டியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. ஓகே, ஃபைனலாக நாங்கள் அதை பில் போட்டுட்டோம். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை, வெறும் 140 கிராம்ஸ்க்கு ஒரு 2 கிராமில் நான் வந்து ஒரு கோல்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவர் தான் எங்களுக்கு அது எல்லாமே பண்ணி கொடுத்தது. இவர் ஒரு மலையாளி பீப்புள்னு நினைக்கிறேன். இவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காராம், எனக்கு அது காமிச்சார். அவங்க ஒய்ஃப் வந்து எல்லாருமே 2 பேரும் சேர்ந்து அந்த ஜுவல்லரிஸ் ரிலேட்டடாக இந்தமாதிரி பிளாக்ஸ் போடுறது, அந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே, ஃபைனல் அப்படியே நம்மளோட சேனல்லையும் அவர் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிட்டோம். ஓகே,
ஃபஸ்ட் டைம் கல்யாண் ஜுவல்லர்ஸில் வாங்கினது எனக்கு ஹாப்பி. எனக்கு நாங்கள் போன மாதிரி ஒரு டிசைன் கிடச்சிடுச்சு, ஒரு நல்ல இது கிடச்சிடுச்சு, ஒரு கம்மி ரேட்லேயே கிடச்சிச்சு. ஐ எம் ஹாப்பி. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.